ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஸோ இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உடனே நம்ம யோசிக்கிற விஷயம் என்னென்னா, நம்ம சர்ச் போகிறோம், இல்லை கடவுளோட கூட ஒரு ப்ரேயரில் இருக்கிறோம். அந்த டைமில் மட்டும் நம்ம வந்து எளிமையாக நம்மளே தாழ்த்தி, ஆண்டவரே பாவியாகிய என்னை மன்னியும், இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வேளை தோணலாம். உண்மையிலே இது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி இந்த பாக்கியவான்களாக நம்ம பரலோக ராஜ்யம் நம்முடையதாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆவியில் முழுமையாக எளிமையுள்ளவர்களாக இருக்கணும். நம்ம செய்கிற ஒர்க்கில், நம்ம போகிற இடங்களில், எல்லா இடத்துலையுமே எளிமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆயக்காரனும் ஒரு பரிசேயனும் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஆயக்காரன் தன்னை தானே தாழ்த்தி, நான் வந்து உங்களை நோக்கி பார்க்குறதுக்கே எனக்கு உரிமை இல்லை, அல்லது அதுக்கான தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே தாழ்த்துறான் கடவுளுக்கு முன்பாக. ஸோ இந்த தாழ்மையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஜென்ரலாக இது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாலாம் வந்துடாது. நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்யும்போது, இல்லை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸில், ஏன்னா நம்ம ஒரு ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறோம், இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் மேனேஜராக இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளால் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஒர்க்கர்ஸ் கிட்டேயோ, இல்லை நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்டேயோ நம்மளால் இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நம்ம வந்து ஈஸியாக பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, தேவனுடைய துணை நமக்கு வந்து தேவை. அதனால தான் இந்த பாக்கியவான்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்ட இந்த 8 காரியங்களுமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் நமக்கு கொடுக்குற ஈவு அப்படின்றது. அதாவது கிஃப்ட்ஸ் நமக்கு வந்து தேவனுடைய ராஜ்யம் நம்மக்கிட்ட இருக்கும்போது, நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுற ஒரு விஷயங்கள். அதில் முக்கியமான இந்த முதல் காரியம்தான் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றது. அதை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். அதே மாதிரி நம்ம இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணும்போதும், நம்ம ஸ்பிரிச்சுவலாக உள்ள பீப்புள் கூட இருக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம எல்லா இடத்துலையும், நம்ம எங்கே போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய், நம்மளோட தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கலாம், நம்மளோட கஷ்டப்படுறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூடயே ஒர்க் பண்ணுறவங்க பட் நம்ம அளவுக்கு அந்த நாலேஜில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே நம்ம வந்து நம்மளால் முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறவங்களா நம்ம இருக்கணுமே தவிர, அவங்களுக்கு கூட நம்ம வந்து இல்லை நான் அவங்களோட பெரிய ஆள் அப்படின்றத காண்பிக்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது.